அண்ணா ஒரு குட் நியூஸ். என்னப்பா அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டாளா? இன்னும் சொல்லல, ஆனா சொல்லிடுவாங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்தாச்சு. உன்னோட ஓவர் கான்ஃபிடன்ஸ்லாம் எனக்கு வேண்டாம். என்னமோ குட் நியூஸ்னு சொன்னில, அதை சொல்லு. நான் அமிர்தோட அப்பா கிட்டேயே வேலைக்கு சேர்ந்துட்டேன். அது தெரியும். உன்னோட ரெஃபரன்ஸ்க்கு நான் அவர்கிட்ட பேசும்போதே உனக்கு அங்க வேலை கிடைச்சிரும்னு எனக்கு தெரியும். அதை புதுசா சொல்லாத. அதை விட்டுட்டு வேற ஏதாவது விசேஷமான செய்தி இருந்தா சொல்லு. அதான் இருக்கே, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அமிர்தா நிஜமா என்ன விரும்புவாங்கன்னா வானத்துல நட்சத்திரம் தெரியணும், இல்லனா நிலவாவது தெரியணும், இல்லனா இடியாவது இடிக்கணும்னு சொன்னேன். நான் அப்படி சொன்ன உடனே வானத்துல நிலா தெரிஞ்சது. இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்ற. டேய் தண்டம், இன்னைக்கு பௌர்ணமிடா. பௌர்ணமி அன்னைக்கு நிலவு தெரிகிறதுலாம் ஒரு விசேஷமாடா. நீ வேண்டிக்கிட்டதால தான் தெரிஞ்சதுன்னு ஏன் நினைச்சுக்கிற? இதெல்லாம் தற்செயலா நடக்கிறதுடா. ஒருவேளை இன்னைக்கு அமாவாசையா இருந்து நீ வேண்டிக்கிட்ட உடனே அந்த ஆண்டவன் உனக்குன்னு விசேஷமா வானத்துல நிலாவை காட்டியிருந்தா நானும் கொஞ்சம் நம்பியிருப்பேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு வாழ்க்கையை கெடுத்துக்கிற. இங்க பார், உன் மனசை நோக்கடிக்கணுங்கிறதுக்காக நான் இப்படிலாம் சொல்லல. ஆனா ஒரு நிமிஷம் நீயே பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு, அப்புறம் உனக்கே எல்லாம் புரியும். நீயே டைரக்டா அமிர்தா கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் பேசிடு. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவு பண்ணு. அதை விட்டுட்டு வானத்துல முழு நிலவு தெரிஞ்சது, நட்சத்திரம் தெரிஞ்சதுன்னு, வானத்துல இருந்து மழை பொழிஞ்சதுன்னு உன் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிட்டு என்னென்னமோ முடிவு பண்ணாத. இங்க பார், என்னடா அண்ணன் இப்படிலாம் அட்வைஸ் பண்றானு நினைக்காத. ஒரு நல்ல ஃப்ரெண்டா உனக்கு நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இனிமேதான் நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்டா. இன்னும் 1.5 மாசத்துக்கு உனக்கு பிரச்சனை இருக்குன்னு அம்மாவும் பாட்டியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அமிர்தாவோட காதலை அடையறதுக்கு நீ ஏதோ ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறது எனக்கு சரின்னு படலடா. இங்க பார், நீ சரின்னு சொல்லு. நானே அம்மா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் போய் நீ அமிர்தாவை விரும்புற விஷயத்த சொல்லி அவங்க அம்மா அப்பாட்ட பேச சொல்லிடுறேன். ஐயோ, அந்த மாதிரி எந்த வேலையும் பண்ணி வைக்காத. அப்புறம் நான் அமிர்தாவை மொத்தமா மறக்க வேண்டிய வரும். நீ இந்த பிரச்சனையை விட்டுடு. நானே டைம் பார்த்து அம்மா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் சொல்லிக்கிறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த வேலையை பண்ணு. ஆல் தி பெஸ்ட். எனக்கு திரும்ப திரும்ப இப்படி ஆயிட்டு இருக்கு. என்னை யாரு சாகடிக்க நினைக்கிறாங்க? எனக்கு தெரியாத சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமே சித்தி. சொல்லுங்க, யார் அப்படி பண்றாங்க? சொல்லுங்க சித்தி. எங்க அப்பாவையும் அம்மாவையும் கொன்னவங்கள நான் பழி வாங்கியே தீரணும். நம்ம வம்சத்தை சேர்ந்த நாகமணிய எதிரிங்க கிட்ட இருந்து நம்ம கொண்டு வந்தே தீரணும். என்ன பெத்த அம்மாவுக்கு நான் உயிர் கொடுத்தேன். அமிர்தா கிட்ட எப்படியாவது பேசணும் போல இருக்கே. என்ன பண்றது? என்னங்க அமிர்தா, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்க உங்களையும் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நீங்களும் என்னையும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏங்க என்ன இப்படி தொல்லை பண்றீங்க? கண்ணை மூடினாலும் நீங்க தான், கண்ணை திறந்தாலும் நீங்க தான். ஒரு நிமிஷம் கூட உங்களை நினைக்காம என்னால இருக்கவே முடியல. உங்களுக்கு இப்படியெல்லாம் தோணவே இல்லையா? ஆமா, ஆண்டவன் உனக்கு இதயம் வைக்கிற இடத்துல மறந்து போய் கல்லு வச்சுட்டானா என்ன? ஒரு நிமிஷம் கூட என்னை பத்தி நீங்க யோசிக்கலன்னா எப்படிங்க? கடவுளே, எனக்கு இன்னும் சக்தியை கொடு. எங்க அப்பா அம்மாவை கொன்ன பாவிகளை நான் கொல்றதுக்கு எனக்கு பலத்தை கொடு. அவங்க எங்க இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க எனக்கு அதிக சக்தியை கொடு. நான் இப்போ உன்னை மட்டும்தான் நம்பியிருக்கேன். என்னை கைவிட்டுறாது.
நீதான் எனக்கு முழு சக்தியை கொடுக்கணும். எனக்கு அபூர்வ சக்திகள் கிடைக்கிற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன். நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நான் உங்களையே தாங்க தியானம் பண்ணிட்டு இருப்பேன். வெறும் கற்பனையிலேயே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி நமக்கு குழந்தைங்க பிறந்து அவங்களுக்கு பேர் வச்சு அவங்கள ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற மாதிரி கனவு காண்டிட்டு இருக்கேங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியாத விடுங்க. அட்லீஸ்ட் உங்க ஃபோன் நம்பராவது என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியாவது பேசியிருப்பேன். இல்ல மிஸ்டு காலாவது கொடுத்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பேன். நிமிஷத்துக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்க மனசுல கண்டிப்பா இடம் பிடிச்சிருப்பேன். எப்படியாவது உங்க ஃபோன் நம்பரை நான் பிடிச்சாகணுமே. என்ன பண்றது? எஸ், டைரக்டா உங்க வீட்டு லேண்ட்லைனுக்கு கால் பண்ணிட்டா அமிர்தா ஃபோன் எடுப்பாங்க, நான் நம்பர் கேட்டு வாங்கிடுவேன். எஸ், அதான் கரெக்ட். கடவுளே, அமிர்தாவே வந்து போன் எடுக்கிற மாதிரி பண்ணுப்பா. வாங்க அமிர்தா, சீக்கிரமா வந்து போன் எடுங்க ப்ளீஸ். சீக்கிரமா வந்து எடுங்க. நீங்க போன் எடுத்தீங்கன்னா டைரக்டா உங்ககிட்ட உங்க போன் நம்பரை கேட்டு வாங்கிடுவேன். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ சார், நான் அர்ஜுன் பேசுறேன். ஓ அர்ஜுன், என்ன இந்த நேரத்தில்? அது காலையில் எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணேன் சார். ஓ அர்ஜுன், நீங்க கொஞ்சம் லேட்டாவே வாங்க, பரவாயில்ல. அது மட்டும் இல்லாம உங்க வீடு வேற கொஞ்சம் தூரத்துல இருக்குல்ல. பரவாயில்ல சார், நீங்க எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்க, கரெக்டா வந்துடுவேன். நீங்க சொல்ற டைமுக்கு வர்றது என்னோட கடமை சார். அப்போ ஓகே, மார்னிங் ஒரு 8 o'clock வந்துடுறீங்களா? சரிங்க சார், தேங்க்யூ சார். குட் நைட். குட் நைட். என்னங்க அமிர்தா, உங்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கேன், வேதனையை தாங்கிட்டு இருக்கேன், ஹிம்சையை சகிச்சுக்கிறேன், அவமானத்தையும் தாங்கிக்கிறேன். ஆனா நீங்க எனக்கு கிடைக்க மாட்டீங்கிறத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. பார்க்கலாம், அந்த ஆண்டவன் தான் என் இதயத்துல உங்க பேர் எழுதியிருக்கான். இதுக்கு மேல அந்த ஆண்டவனால கூட இதை அழிக்க முடியாதுங்க. சில சோதனைகளை கொடுத்து என் காதலை டெஸ்ட் பண்றான்னு தோணுது எனக்கு. உங்ககிட்ட இருந்து தூரமா இருக்கேன், ஆனா எவ்வளவு தூரமா இருக்கேனோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கமா இருக்கேன். பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க வாங்க, காலையில இருந்து வேலை செஞ்சு எவ்வளவு களைச்சிருக்கீங்க பாருங்க. உட்காருங்க. நான் ஒண்ணும் களைச்செல்லாம் போகல, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல, நீங்க உட்கார வரைக்கும் நான் விட மாட்டேன். உட்காருங்க. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கே நீ? கால் அமுத்தி விடுறேன் அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, சும்மா விடு. அத்தை, சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? பெரியவங்களுக்கு சேவை செஞ்சா சின்னவங்களான எங்களுக்கு புண்ணியம் தானே. அதுவும் இல்லாம காலையில இருந்து நீங்க ஒரு நிமிஷம் கூட உட்கார்ல. அந்த வேலை இந்த வேலைன்னு எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு கால் வலிக்கும்? அதுக்கு தான் கொஞ்சம் கால் அமுத்தி விட்டா நிம்மதியாவும் இருக்கும், கொஞ்சம் கால் வலியும் குறையும். மயூரி, நீ ஃபாரினுக்கு போயிட்டு வந்தாலும் பெரியவங்க மேல அன்பு, மரியாதை, பக்தி எல்லாம் இன்னும் இருக்கே. என்னத்த இப்படி பேசுறீங்க? ஃபாரினுக்கு போய் படிச்சுட்டு வந்த உடனே நம்ம கலாச்சாரம் சம்பிரதாயம் எல்லாம் மறந்துட முடியுமா என்ன? அதுக்கு தான் சொல்றேன், என்னை விட ஒரு நல்ல மருமக உங்களுக்கு கிடைக்கவே மாட்டா. ப்ளீஸ் அத்தை, என்ன உங்க வீட்டு மருமகளா ஆக்கிக்கோங்க. உங்களுக்கும் உங்க வீட்டுக்கும் ஏத்த மருமகளா இருப்பேன். ஐயோ என் செல்லம், உன்னையே என்னோட மருமகள் ஆக்கிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையும். அப்படின்னா உங்க புள்ளகிட்ட நீங்க தானே அத்தை பேசணும். மயூரிய கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுங்களேன். சொல்லுவேன், கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன் ஜாதகமும் அர்ஜுன் ஜாதகமும் பொருந்தணும்.